படம் படம் நல்லா இருக்குங்க, நல்லா வந்திருக்கு படம். சரத் சார் புதுசாக இது வரைக்கும் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது ஐ திங்க் நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹீரோ வந்து நேரில் பார்க்குறதுக்கும் படத்தில் நடித்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். மேக்கிங் நல்லா இருக்கு. கதை வந்து ரொம்ப ஐ மீன் சாதாரண கதை தான், பட் அதை நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு படத்தில். இறைச்சல் இல்லாமல் படம் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. போர் ஒன்றும் அடிக்கலை, நல்லா தான் இருந்தது. அந்த கண்டினியூட்டி இருந்தது படத்தில், முதல்ல இருந்து எடுத்ததில் இருந்து. இது இன்டர்மிஷனுக்கு அப்புறமே நல்லா தான் இருந்தது படம். சார் நல்லா நடிச்சிருக்கிறார். பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடிபொலி இருக்கு. சூப்பர் சூப்பர். எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக த்ரில்லிங்காக இருக்க கடை தான் சார். அவங்க பொண்ணுக்காக அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, கேமராலாம் நல்லா வியூ நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு சரத்குமார். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக நல்ல சீன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 2 hours போனதே தெரியல. நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சரத்குமார் சார் ஆக்டிங் வந்து ரொம்ப, அவரோட ஆக்டிங் எப்பவுமே செப்பரேட்டாக யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த யூனிக்னஸில் வந்து நம்ம எப்பவுமே பார்க்கும்போது எப்பவுமே சாரோட இது வந்து நல்லா இதுவாக தான் இருக்கும் எப்பவுமே. கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார், கண்டிப்பாக நல்லா வரும். இருக்கு. அப்போ அதுதான் ரொம்ப ஹாப்பியாக. இனி எல்லாருடையும் ஃபீட்பேக் ரிவ்யூ வேண்டி வெயிட் இருக்கு. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் குட். தேங்க்யூ. நல்லா படம் நல்லா இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. ஒரு லவ் ஸ்டோரி தான், வித்தியாச களத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு போட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி கதை. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சரத்குமார் நல்லா அடிச்சிருக்காரு, ஹீரோ பையன் நல்லா அடிச்சிருக்காப்ல, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இல்லை படம் போர் அடிக்கலை, நல்லா இருக்கு. ஒரு அடுத்த என்ன பரபரப்பாக தான் போகுது. டிஃப்ரெண்டாக ஆங்கில காமிச்சா இது தமிழ் படத்துக்கு ஒரு புது படமாக இருக்கும். கடலுக்குள்ளேயே நடக்காத பார்க்கலாம், நல்லா இருக்கு படம் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நல்லா இருக்குச்சு, படம் நல்லா இருக்குச்சு. கதை எப்பவுமே நார்மல் கதை தான், வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. அதாவது லவ்வில் வந்து அந்த இனப்படுகொலை சொல்கிறாங்கல்ல, லவ் பண்ண கொலை பண்ணுற அந்த கதை தான். ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவர் வந்து உணர்றாரு அதை, அதாவது காதல் பண்ணாவே கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சி கடைசி நேரத்தில் உணர்வுபூர்வமாக இதயபூர்வமாக உணர்றாருல, அதுதான் இந்த கதையோட கரு. சரத்குமாரோட நடிப்பு எப்பவுமே, அவர் எப்பவுமே நடிப்பு நாட்டாமை. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். காதல்லாம் எடுத்தோடனே கொலை பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். லவ் பண்ண தெரிஞ்சவொடனே கொலை பண்ணணுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணணும். உடனே பண்ணால் இதை மாதிரி ஒரு அவங்களே உணர்றாங்க. ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தான் அந்த காதலோட அருமை தெரியும். ஸோ அதனால் இது நல்ல கதைச்சு, இது சூப்பராக இருக்குது. நம்ம படம் நல்லா இருக்குது. அது உணர்வுபூர்வமாக இருக்குது. ஆழி, அதாவது கடலில் பறந்த கடலில். ஸோ அதில் வந்து ஒரு மனசு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், ஒரு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு.